ஹாய். ஒன்றும் இல்லை, காலைல எழுந்துச்சி ஒரு 10 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணேன். என்னென்னமோ வருது. இன்னும் 10 வருஷத்தில் ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிக்க போகுதுன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சிம்சன்ஸ்னு ஒரு கார்ட்டூன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஷோவில் காட்டுறது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு வரைக்கும். ஒன்றும் இல்லை, இதோ இப்போ Feb 17 வந்து ஒரு பேண்டமிக் வரப்போ தான் COVID-19 மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸு, த பால் அப்படின்ற பேரில் வந்து அந்த எப்ஸ்டின் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுதானா. த பால்னால் வந்து கடவுளுக்கு எதிரானவன், ஜீசஸ்க்கு எதிரானவன் அர்த்தமா. அப்போ அவன் யார்? இன்னொருத்தனோட இது பார்த்தேன், வாஷிங்டன் டிசி அப்படியே கனெக்ட் பண்ணி சாத்தானோட சிம்பிள் மாதிரி காட்டுறான். குரோமோட லோகோவை கனெக்ட் பண்ணி அதுவும் வந்து 666, அது வந்து ரொம்ப ஸ்கேரியான ஒரு மேட்ருன்னு சொல்லி காட்டுறான். என்னமோ சுற்றி எல்லோரும் என்ன சொல்லாரன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம எல்லோரும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறானுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி போயிட்டுருக்கு மேட்டர்லாம். நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறது கூட நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம லைஃப் கூட ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். நீ பெருசா, நான் பெருசா, உனக்கு நிறைய தெரியுமா, எனக்கு நிறைய தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டானா, நம்ம ஒரு கார் வாங்கணும், எதிர் வீட்டுக்காரன் வந்து கல்யாணம் பண்ணிட்டானா, நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்கணும், இவனை கன்வின்ஸ் பண்ணணும், இவனை காம்ப்ரமைஸ் பண்ணணும், இவங்கிட்ட வேலிடேஷன் வாங்கணும். நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது நமக்காக பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறது அவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக பண்ணுறது. அப்போது வந்து நம்ம லைஃப் என்ன ஆகும், அடுத்தனோட வேலிடேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்றைக்குமே நம்ம லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ அவன் வேறு மூடில் இருப்பான். நம்மளை வேலிடேட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வேறு பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேடி அப்படி வந்து நம்ம லைஃப்பை நம்ம வாழாமல், நமக்கு உண்மையாக இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணி, அதுவும் எதுக்கு, நாளைக்கு சாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னும் போது நம்ம எதுக்கு ப்ரூவ் பண்ணணும், யாரை ப்ரூவ் பண்ணணும்? நமக்கு கரெக்டாக இருந்துட்டு லீகலி ராங்காக இருக்கிற எதுவும் பண்ணாமல் நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்பலாம் ஓவர் திங்க் பண்ணி ரொம்பலாம் மண்டைக்குள்ளே போட்டுக்கிறது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதுதான் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். நாளைக்கு எவ்வளோ அழைப்போம் பார்த்துக்கோங்க.